இன்றைக்கு A14 ஒன்று வந்திருக்குது. ரெண்டமாக ரீஸ்டார்ட் ஆகிறது தான் பிரச்சனை. ஃபோனை ஆன் பண்ணுறேன். ஃபோன் ஓன் ஆகும். ஃபோன் ஓன் ஆகுது. இதெல்லாம் காமன் இஷ்யூ. சாம்சங்கில் நிறைய போர்டுகளுக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம். காமன் இஷ்யூ. CPU தான் ப்ராப்ளம். இது ஃபோன் வந்து ஓன் ஆகிட்டு ரைட். ஃபோன் உள்ளுக்குள்ளே போகுது. திடீர்னு என்ன செஞ்சிடும், ஆஃப் ஆகும். சார்ஜில் அடிப்போம் இருக்கா ரைட். இந்த ஆஃப் ஆகிட்டு என்ன செஞ்சுட்டு ஃபோன் ஆஃப் ஆகிட்டு வரலாம் ரைட். இப்போ இதுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், CPU வந்து எப்படி ப்ரீஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறேன். ஃப்ரெஷ் போர்ட் தான், புது ஃபோன் எடுத்து கொஞ்ச நாள் தான் புது ஃபோன் ரைட். அந்த எடுத்த புதுசிலே வந்துருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வந்து வாரண்டியெல்லாம் அனுப்பி இதுண்டி இதில் உள்ள டேட்டாவெல்லாம் எடுத்து வாரண்டது என்ன சாத்தியம் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட கொண்டு வந்து தந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம டெக்னீஷியன் என்ன செய்ய போகிறோம், இதை சரி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த ஃபீல்டில் இருக்கிற நலவு என்ன, இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் இதுக்குன்னு சொல்லி மெஷின் கண்டுபிடிச்சி இதை என்ன செய்யலாது, ரிப்பேர் பண்ண வைக்க இயலாது. அது இன்னும் எவ்வளோ காலம் போனாலும் இது நம்ம மனுஷனை மாதிரி ரோபோவை உருவாக்கினாலும் என்ன செய்யலாது, டயக்னோஸ் பண்ணி இதண்டி என்னது மனுஷனை தவிர வேறொரு ஆளாலையும் என்ன செய்யலாது. இதை வேணுண்டா போர்டை மாற்றலாம், முளைண்டா போர்டை மாற்றலாம். ஆனால் அந்த இருக்கிற போர்டை என்ன செய்யணும், ரிப்பேர் பண்ணுறது நம்மளை மாதிரி டெக்னீஷியன் மாதிரி தான். ஸோ அதால் இந்த ஃபீல்டு என்ன மிக மிக ஒரு வேர்த்தான ஃபீல்டு. நம்ம ஒழுங்காக பிடிச்சி நம்ம ஒழுங்காக படித்ததை வச்சு செஞ்சுட்டு போன மாதிரி இருந்தால் என்ன செஞ்சிடலாம், மேலே மேலே போயிடலாம். இதுக்கு எப்போவுமே ஒர்க் இருக்குது ரைட். இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். விளங்குதா வீடியோ? பக்கத்தில் உள்ள காம்பனன்ட்ஸ் முக்கியம் வாங்கிட்டா சேஃபாக என்ன செய்யணும். நம்ம என்ன செய்யணும், இது வந்து மீடியாடெக் சிப் செட் உண்டு, க்ளூ கட் பண்ணணும் ரைட்டா. கட் பண்ண பற்றாம ரைட். ஒரு வெட்டுவை தான் ரைட். இஞ்சாலையும் என்ன 360 வைக்கிறேன் சரியா. ரிமூவ் பண்ண போகிறேன். CPU உண்ட கிளைக்கு எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், போல்ட்ஸ் எரிக்கும். ரிமூவ் ஆகிட்டு விளையாண்டா ரைட். இங்கே பாரு, இப்போ ஷூட்டோட ஷூட் என்ன செய்யணும், நம்ம எல்லாம் டக்கு டக்குண்டு க்ளீன் பண்ணணும் விளையாண்டா ரைட். சிப்பி இப்படி ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இது பேஸ்ட் விளையாண்டா வருது பார்த்தீங்களா. பக்கத்தில் உள்ள கெப்பாசிட்டி இருந்தால் பற்றக்கூடாது விளையாண்டா. நான் அதுக்கேற்ற மாதிரி தான் செய்தேன். நீங்கள் என்ன செய்யணும், எந்த கையிலையும் ஃபைனல் கிளீனிங் ரைட்டா. நல்லா கட் பண்ணி இந்த நேரத்தோட கிடந்த இந்த ஈயங்கள் கிடக்காம மடக்கிக்கணும் ரைட். ஃபைனல். அப்போ எதுக்கு அந்த ஈயங்கள் என்ன செய்யும், இதோட மெதுவா
பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் போல்ஸ்லாம் இருக்குது. என்ன செஞ்சிடக்கூடாது, ஒன்றோட ஒன்று அந்த ஊண்டி இழுத்தாக நான் செட்டிருக்கேன் தானே. என்ன செஞ்சிடும், 2 போல்ஸ் ஒன்றோட ஒன்று என்ன செஞ்சிடும், சேர்ந்து ஒட்டிடும். பாருங்கள் இந்த மேலுக்குள்ளது எங்களுக்குள்ளது பாருங்கள் ஃப்ளெட் ஆகுது தானே. க்ளீன் பண்ணிக்கிறேன். ரைட், பக்காவாக இருக்கா க்ளீனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. க்ளீனிங் இப்படி இருக்கு நுழைண்டா, கவனம் ஒன்னோட ஒன்று ஒட்டி நுழைண்டா. நான் வந்து தேக்க இல்லை, மேலால் எல்லா இடத்துலையும் படுகிறதுக்கு மேலால் பட்டும் படாத மாதிரி தான் நான் இது செய்தேன். விளையாண்டா இந்த படுகிற இடமெல்லாம் நல்லா மினுங்குது பாருங்க. விளையாண்டா வைக்கிறேன் பாருங்க. சரியா, பாருங்க எப்படி நீட்டாக கிடங்க பாருங்க. ரைட் ரைட் காட்டு பாருங்க. சரியா, கொஸ்டின் போடுது வேணாண்டா, ஒரு அளவாக தான் போடணும். பேஸ்ட் போடுங்க. சரியா, கொண்டு வந்து வைக்கிறேன். ரைட்டா, நேர் பார்த்து வைக்கிறேன். இந்த கோடு இந்த கோடு இந்த கோடு சரியா, எல்லாம் இதுதானே. ரைட்டா, ரைட். இப்போ 130 வச்சு என்ன செய்யறேன், ரைட். இங்கே பாருங்க, ஷேக். சரியா, ரைட். பாருங்க ஃபோன் ஓன் ஆகிட்டுனா என்ன சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட்டா, இப்போ சார்ஜ் எடுத்து விட்டுச்சு. சார்ஜ் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னு சொல்லிச்சுன்னா பக்கத்தில் சார்ஜிங் இதெல்லாம் கிடக்கு. ரைட்டா, இப்போ ஒழுங்கு அடிப்பட்டால் தான் லோகோவும் வரும். ரைட்டா, இது நான் ஃபுல்லாக கழட்டி எடுத்துட்டேனே, நான் வச்சுட்டு ஹீட் பண்ணி போட்டு பார்க்கலையே, ஃபுல்லாக கழட்டி எடுத்து அடிச்சிருக்கேன். அப்போ சார்ஜிங் லோகோ வருது. ரைட், 1.3 சார்ஜ் ஆகுது. ரைட், இப்போ ஒன் பண்ணி பார்ப்போம். ரைட் ரைட், லோகோ வருது. லோகோ வந்து என்ன செய்யணும், ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே போகணும். ஃபர்ஸ்ட் லோகோ வந்து செகண்ட் லோகோவில் வருது, உள்ளுக்குள்ளே என்ன செய்யணும், போகணும். ஒன் ஷாட் கிளீனிங், போர்டில் உள்ள கிளீனிங்கும் சிபியும் கிளீனிங்கும் பக்காவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் என்ன செய்யும், சரியா வரும். ரைட்டா,
இப்போ சார்ஜ் ஆகுது நார்மல். ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் லோகோ வந்து செகண்ட் லோகோவில் நிற்கிது. செகண்ட் லோகோ தாண்டி என்ன செய்யும் வந்துச்சு ஃபோன் ஒன்றா இருந்தா இந்த ஃபோன் என்ன செய்யாது பிரச்சனை வராது. ரைட்டா? CPU அடிச்சது என்ன சக்ஸஸ். ரைட். இப்படி ஒன் ஷாட்டில் அடிக்க பழகணும்டா என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் தேவை. ரைட்டா? முறைப்படி நம்ம என்னது ஹார்ட் ஒர்க் வேணும், நல்லா செய்யணும். ரைட்டா? நான் 10 நாள் 12 நாளில் விஷயத்தை தந்திருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்டேட் பண்ணிக்கொள்ளணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். ரைட். ஃபோன் ஆனது. ரைட்டா? ரைட். இப்போ டச் எல்லாம் வேலை செய்யலான்னு பார்க்கணும். ஏண்டா டச் எல்லாம் என்ன சிபியோட சம்மந்தப்பட்ட உண்டு. ரைட். ரைட். வருது. ஓகேயா? என்ன ஒன் ஷாட்டில் என்ன செஞ்சிருக்கி CPU அடிச்சு கிடக்கு. ரைட். என்ன என்ன மாடல்னு பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம மாடலே தெரியாம தான் என்ன செஞ்ச CPU அடிச்சே கொஞ்சம் சந்தேகம். இதில் 2-3 மாடல் இருக்குதே. ரைட். பிரைட்னஸ் இருக்கா கூட்டிக் கொள்வோம். ரைட். A14 A14 A145P A145Pன்னு சொல்லி இங்கே கொடுத்தில்ல, Bன்னு கொடுத்துருக்காங்க, Mன்னு கொடுத்துருக்காங்க, P கொடுத்தில்ல. ஒன் ஷாட்டில் அடிச்சு கிடக்கு. ரைட்டா? உங்களுக்கு CPU லைவாக என்ன செஞ்சிருக்கி அடிச்சு காட்டுறீங்க. இப்போ என்னால் அடிக்கலண்டா உங்களால் என்ன செய்யணும் அடிக்கலும். அதான் நீங்கள் இந்த விஷயம். ரைட்டா? எனக்கு 2 கை தான் இருக்குது, மைக்ரோஸ்கோப் இருக்குது, நீங்கள் பாவிக்கிற சாமான் தான் நானும் பாவிக்கிறேன். இப்போ அடிக்கலாம் இருக்கலாம். ஏன் புதுசு நீங்கள் ஃபீல்டுக்கு காலப்போக்கில் என்ன செய்வீங்க அடிப்பீங்க. நான் இதுக்குரிய ட்ரைனிங் என்ன செய்வேன் திருப்ப உங்களுக்கு தருவேன். ரைட்டா? ஓகே சரிதானே? ரைட்.